டிட்ஸ்டிடியோன் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அமெரிக்க அரசாங்கம் 40 ஆண்டுகளாக கருப்பின மக்களை மனித பரிசோதனை கருவிகளாக பயன்படுத்தியது. 1932இல் அலபாமாவில் உள்ள 399 கருப்பின ஆண்களிடம் மருத்துவர்கள் ஒரு பொய் சொன்னார்கள். உங்களுக்கு கெட்ட இரத்தம் இருக்கிறது, நாங்கள் இலவச சிகிச்சை தருகிறோம் என்று சொன்னார்கள். உண்மையில் அவர்களுக்கு சிபிலிஸ் நோய் இருந்தது. ஆனால் மருத்துவர்கள் சிகிச்சை தரவில்லை. அவர்கள் இந்த ஆண்கள் எப்படி இறக்கிறார்கள் அப்படின்று பார்க்க விரும்பினார்கள். 1940களில் பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்டது. இது சிபிலிஸை குணப்படுத்தும். ஆனால் மருத்துவர்கள் அதை மறைத்தார்கள். அவர்கள் வேண்டுமென்றே சிகிச்சை தரவில்லை. இந்த ஆண்கள் தெரியாமல் தங்கள் மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் நோயை பரப்பினார்கள். பல பேர் இறந்தார்கள். குழந்தைகள் குறைபாடுகளுடன் பிறந்தார்கள். 1972இல் ஒரு தைரியமான நபர் இந்த உண்மையை வெளிப்படுத்தினார். இது மருத்துவ வரலாற்றின் மிக நீண்ட மனித பரிசோதனையாக மாறியது.